ஹலோ மக்களே, வர வர இந்த ஆண்களோட லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அட ஆமாங்க, குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்கு போனால் அங்கே 1008 டென்ஷன். சரி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் அதே டென்ஷன் தான் இருக்குது. சரி, இந்த டென்ஷனை குறைக்க வாக்கிங் போனாலும் அங்கேயும் குறையாத டென்ஷன். சரி, வேறு என்ன பண்ணலாம்? பேசாமல் இப்படி சமையல் இறங்கிட வேண்டியதான். சமையல் ஒரு கலை தான். ஒவ்வொரு வாட்டி சமைக்கும் போதும் புதுசாக ஃபீல் ஆகுது. சமைச்சு முடித்து அதை வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு அலாதி சந்தோஷம். நம்ம சமையல் மொக்கையாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ற ஒரு குடும்பம். வேற என்ன வேணும்? நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பஞ்சாபி தாபா சிக்கன். வழக்கமான சிக்கன் ஃப்ரை இல்லாமல் இதில் அடிஷ்னலாக தக்காளி சாஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி சாஸ் அதில் சிக்கனில் விட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுறணும் மக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுற வேண்டியதான். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஆனியனை அது கூட சேர்த்துக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். சிக்கன் வேகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் மக்கா. தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு பஞ்சாபி தாப்பா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை அதில் தூவி விட்டுலாம் மணத்துக்காக. ஃபைனலாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு மக்கா. வாங்க அதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையான ஒரு வாசம் வரும். ஒரு பீஸ் எடுத்து ஒரு கடி கடிச்சிக்கலாம். பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.